Hi friends, welcome to my channel MK's Crochet. This video is sponsored by BuyMote app. BuyMote app is one of the online shopping app. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்லேருந்து எல்லா கேட்டகரி ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டே பை டே ஒவ்வொரு ப்ராடக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது தவிர பெஸ்ட்டு பிராண்ட்ஸ்க்கு டீல்ஸும் போயிட்டுருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்டை தரமாக விலை குறைவாக வாங்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்புன்னே சொல்லலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே FPDCன்னு சொல்லுவாங்க இது க்ரோஷே டேர்ம்ஸில். அதை தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டிச்சு நம்ம யூஸ் பண்ணி பிளாங்கெட்டு, பர்ஸு, ஸ்வெட்டர்ஸ் கூட நம்ம போட முடியும். இது நார்மல் டபுள் க்ரோஷே மாதிரி இல்லாமல் பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுற மாதிரி இருக்கும். நார்மல் க்ரோஷே டபுள் க்ரோஷே போடுறத விட இது கொஞ்சம் லுக் வைஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு கார்டு ஹோல்டர் ஒன்று பண்ணியிருக்கேன். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டிச்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா. இதை வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட் வந்து பண்ணவும் முடியும். ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். ஜஸ்ட்டு நம்ம டபுள் க்ரோஷே போட தெரிஞ்சதுன்னா இந்த ஸ்டிச்சு வந்து ஈஸியாக எல்லாராலையும் போட முடியும். இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டிசியும் இருக்குது, அதே மாதிரி பேக் போஸ்ட் டிசியும் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரண்ட் போஸ்ட் டிசி மட்டும் பார்ப்போம். FPDCன்னு சொல்லுவாங்க அதை. அதாவது ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஓகேவா. இதுக்கு வந்து தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உள்ளன் த்ரெட்டு தேவை. உள்ளன் நூல் எடுத்திருக்கேன், உள்ளன் பால்ஸ் எடுத்திருக்கேன், 3mm நீடில் எடுத்திருக்கேன், அண்ட் தென் வந்து சிசர் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வச்சு இந்த ஸ்டிச்சை வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்தடுத்து செயின் போட ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பேசிக் ஸ்டிச்சஸோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ லூப் ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்லிப் ஸ்டிச்சு போட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இதுலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு செயின் போட்டுக்க வேண்டியதான். நான் இப்போ வந்து ஒரு 18 செயின்ஸ் வந்து போட்டுட்டு இந்த ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பிளாங்கெட் வந்து எப்படி போடலாங்கிறதுக்கு ஒரு பேசிக் ஸ்டிச்சு காமிக்கிறதுக்காக தானே. அதனால் நான் வந்து ஒரு 18 ஸ்டிச்சு மட்டும் போட்டுக்கிறேன். அதை போட்டு எப்படி இந்த ஸ்டிச்சை வந்து கண்டினியூ பண்ணலாங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து நம்ம ஒரு பர்ஸாவோ இல்லை ஒரு பேக்காவோ கண்டினியூ பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து எந்த அளவுக்கு தேவைங்கிறத அளந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கவுண்டிங் போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதை வச்சு நான் ஒரு பர்ஸோ பேக்கோ நான் பண்ணும்போது அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஒரு 18 ஸ்டிச்சஸ் வந்து செயின் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேஸ் இதில் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸை வந்து செயினை வந்து விட்டுட்டு 4th செயின்லேருந்து டபுள் க்ரோஷே நம்ம போட ஸ்டார்ட் பண்ணணும். டபுள் க்ரோஷே உங்களுக்கு எப்படி போடணும்னு ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன், வீடியோஸ் இருக்குது, பாருங்கள், பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. டபுள் க்ரோஷே வந்து ஃபஸ்ட்டு நீடில் யானை சுற்றிட்டு உள்ளே விட்டு எடுத்து திரும்ப வந்து 3 லூப் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்பை வெளியில் எடுப்போம், அடுத்து 2 லூப்பை வெளியில் எடுப்போம். இதுதான் வந்து பேசிக்கான டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன் நான். அதை பாருங்கள், அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா. ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சிருந்தாலே இதில் போடுற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் வந்து கண்டினியூவாக போட முடியும் உங்களால். ஓகேவா. இப்போ வந்து நான் வந்து மொத்தம் அந்த 18 ஸ்டிச்சில் 15 தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 வந்து நம்ம விட்டுருக்கோம். ஸோ 15 டபுள் க்ரோஷே நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச் வந்து எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக எப்பயுமே போடுற மாதிரி தான் போட்டுட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்து திருப்ப போகிறோம், பேக் சைடு திருப்ப போகிறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டு வந்து ஒரு சைடு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து ஹைட் இன்க்ரீஸ்க்காக 3 செயின் போட்டுட்டு அப்படியே இந்த லேயரை வந்து திருப்ப வேண்டியதான். இந்த பக்கம் திருப்பும்போது இங்கேருந்து தான் நம்ம வந்து அந்த FPDC போட போகிறோம். அதாவது ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே நம்ம இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் வந்து நார்மல் டபுள் க்ரோஷே மாதிரி தான். யானை வந்து நீடில் ரொட்டேட் பண்ணி எடுத்து இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம நார்மலாக போடும்போது என்ன பண்ணுவோம், இந்த செயினில் விட்டு தான் எடுப்போம் இல்லையா. மேலே இருக்க அந்த செயின் வீவியாக தெரியும் இல்லையா, அதில் விட்டு தான் அடுத்த ரோ நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட் இங்கே என்ன பண்ணணும்னா இந்த ஒரு லூப் இருக்குது பார்த்திங்களா, ஃபுல்லாக ஒரு டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு போட்டிருக்கோம்ல, அதை வந்து போஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட்டை ஃபுல்லாகவே கவர் பண்ணி வெளியில் எடுக்கணும் நம்ம. இப்போது யானை இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டேன். இப்போ இந்த நீடில் வந்து அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் இருக்குல்ல அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணி அதில் இந்த பக்கம் வெளியில் எடுக்கணும்.
இப்போ பேக் சைடு பாருங்கள், நான் ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அந்த பெரிய ஸ்டிச் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நான் வந்து இன்சர்ட் பண்ணி வெளியில் எடுத்து திரும்ப ஒரு லூப்பை எடுத்து அது வந்து திரும்ப ஒரு 3 லூப் வரும் இல்லையா நீடில், ஃபஸ்ட்டு 2 எடுக்கணும் அண்ட் தென் 2 எடுக்கணும். இந்த இடத்துல நம்ம நார்மல் டபுள் க்ரோஷே போடுறதுல ஒரே ஒரு சின்ன மாறுதல் தான் பண்ண போகிறோம். என்னென்னா, அந்த லூப்பை வந்து செயினில் கொடுக்காம அந்த போஸ்ட்டுன்னு சொல்கிற ஃபுல் ஸ்டிச்சிலையும் கவர் பண்ணி வெளியில் எடுக்க போகிறோம். இந்த பக்கம் குத்தி உள் பக்கம் உள்ளே விட்டு இந்த பக்கம் வந்து நீடில் வெளியில் எடுக்கணும். இங்கே பாருங்கள், நல்லா காமிக்கிறேன். இப்படி விட்டு இந்த இது ஃபுல்லாக விட்டு எடுத்து இதுக்கப்புறம் நார்மலாக நம்ம டபுள் க்ரோஷே எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். நார்மலாக வந்து அந்த செயினில் விட்டு விட்டு போடுவோம்ல, அப்போ எப்படி போடுவோமோ அதே தான். பட் நம்ம போடுறது அந்த போஸ்ட்டு உள்ளே விட்டு விட்டு எடுக்கிறோம். போஸ்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நீ ஃபஸ்ட் ரோவில் போட்டிருக்கிற டபுள் க்ரோஷே தான். அதுக்குள்ளே விட்டு எடுத்து இந்த மாதிரி கொண்டு வரும்போது இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வரும். இதை வந்து நீங்கள் பிளாங்கெட்டெல்லாம் போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டிச்சு. இது பேக் சைடும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பீடிங் மாதிரி வரும். அதில் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், அந்த இடத்துல ஒரு சின்னதாக வீவியாக ஒரு மாதிரி பீடிங் மாதிரி வரும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். இது வந்து நான் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு பர்ஸ் வந்து, அதாவது கார்டு ஹோல்டர் மாதிரி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறதுங்கிறத. இப்போ இந்த பேசிக் ஸ்டிச்சை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம பிளாங்கெட் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸியாக போடக்கூடிய ஸ்டிச்சு தான். இதை வந்து அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கூட கேளுங்க, ஓகேவா? இதே தான் திரும்ப திரும்ப நம்ம இங்கே இருக்க எல்லா ஸ்டிச்சஸ்லேயும் உள்ளே விட்டு விட்டு நம்ம எடுத்துகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான். ஒன்றுமே கிடையாது. மேலே அந்த செயினில் கொடுத்து எடுக்கிறதுக்கு பதிலாக கீழே இருக்க அந்த லூப்பில் ஃபுல்லாக உள்ளே விட்டு எடுத்து டபுள் க்ரோஷே போட போகிறோம். அவ்வளோதான். இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. எப்படி நான் வந்து எதுவும் இடையில சொருகிலாம் எடுக்கல, ஃபுல்லாக அந்த லூப்பில் உள்ளே விட்டு எடுக்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்றதை பாருங்கள். பேசிக் ஸ்டிச்சு தெரிஞ்சிருந்தாலே போதும். எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபுல்லாக இதே ஸ்டிச்சை இப்படியே போட்டு தான் வந்து ஃபுல் ரோவையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நம்ம, ஓகேவா? இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த எண்டில் வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு செயினில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டு முடிக்கணும். அப்போ தான் அது வந்து அந்த ரோ வந்து ஃபினிஷ் ஆகும். இல்லைனா உங்களுக்கு அந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து வராது, உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ அங்கே இருக்கிற ஒரு ஃபஸ்ட்டு செயினில் நார்மலாக டபுள் க்ரோஷே எப்படி போடுறோமோ போட்டுட்டு அந்த ரோவை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். நார்மல் டபுள் க்ரோஷே போடும்போது கீழ் ரோ வந்து ஒரு சைடு பார்த்த மாதிரி இருக்கும், மேல் ரோ ஒரு சைடு பார்த்த மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கும். பேக் சைடில் இந்த பீடிங் மாதிரி ஒன்று வரும். இப்போ நெக்ஸ்ட் ரோ நம்ம போடும்போது என்ன பண்ணால் 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு அடுத்து ஃபுல்லாகவே இருக்கிற அந்த செயின் ஹூக் இருக்குது இல்லையா, செயினோட ஹோல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நார்மலாக நம்ம எப்படி டபுள் க்ரோஷே போடுவோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். ஒரு ரோ வந்து ஃபுல்லாகவே நார்மல் டபுள் க்ரோஷே போடணும். நெக்ஸ்ட்டு ரோவில் தான் வந்து எஃபிடிசி நம்ம போடணும், ஓகேங்களா? நார்மலாக இது எப்படி அந்த செயினோட ஹோலில் விட்டு தானே நம்ம எடுப்போம் நார்மல் டபுள் க்ரோஷே போடுறது, அதே மாதிரி தான் இதை வந்து கண்டினியூ பண்ணணும். இது வந்து ஒரு ரோ வந்து நார்மல் டபுள் க்ரோஷே, ரெண்டாவது ரோ வந்து எஃபிடிசி, இதுதான் வரும். இப்படியே தான் நீங்கள் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும்போது இதையே ரிப்பீட் பண்ணி இன்க்ரீஸ் போயிட்டே இருக்க வேண்டியதான், இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ இந்த எண்டு வரைக்கும் நான் ஒரு நார்மல் டபுள் க்ரோஷே ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு அடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த இடம் வந்து நான் நார்மல் டபுள் க்ரோஷே தேர்ட் ரோ போட்டுட்டு இங்கே ஒரு 3 செயின் போட்டுட்டு அப்படியே பேக் சைடு திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், எஃபிடிசி போட போகிறோம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, அந்த போஸ்ட்டு உள்ளே விட்டு எடுக்கணும். செயினில் விட்டு எடுக்காமல் போஸ்ட்டில் விட்டு எடுக்கணும். ஆல்டர்னேட்டிவாக வரும். ஒரு ரோ வந்து நார்மல் டபுள் க்ரோஷே, செகண்ட் ரோ வந்து எஃபிடிசி, இப்படி வரும். மாறி கவுண்டிங் வந்து இப்படியே மாறி வரும். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை கவுண்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஹைட் வைஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து இன்ச்சஸ் வைஸில் எனக்கு இந்த இன்ச்சு இவ்வளோ ஹைட் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கவுண்டிங் வச்சு இதை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து எஃபிடிசி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஃபோர்த் ரோ பேசிக்கில் ஒரு ரோ வந்து டபுள் க்ரோஷே போட்டோம், அடுத்து ஒரு எஃபிடிசி, இப்போ அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே, இப்போ வந்து ஒரு எஃபிடிசி போடுறோம், ஓகேவா? இது மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம போட்டு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டிச்சாக தான் இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வந்து பேக்லேயும் போடலாம் நம்ம.
இப்போ ஃப்ரண்ட்டு போஸ் கொடுக்குறோம், அதே மாதிரி பேக் போஸ் எஃபிடிசியும் இருக்குது. அதுவும் வந்து நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் அதை வந்து உங்களுக்கு எப்படி போடணுங்கிறதையும் சொல்லித்தரேன். இப்போ இதே மாதிரி இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து எஃபிடிசி போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 ரோ வந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு 3 ரோ மாதிரி இருக்கும். ஆனால் நான் போடுறது 6th ரோ. ஏன்னா ஒரு ரோ வந்து நார்மல் போடுறோம், 2வது எஃபிடிசி போடுறோம் இல்லையா? அப்போ அது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு ரோ மாதிரி தான் தெரியும். ஆனால் நம்ம போடுறது 2 ரோ போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபைனல் எண்டு எப்படி முடிக்கணுங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த லாஸ்ட் இருக்க ஸ்டிச்சில் ஒரு எஃபிடிசி போட்டுட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து எப்படி முடிக்கணும்னா முடிக்கும்போது ஒரு நார்மல் டபுள் க்ரோஷே ஸ்டிச்சு ஒன்று போட்டுட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா அந்த ரோ வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து இப்படி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க யானை வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்து விட்டுறேன். இதை வந்து நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது. இந்த இடம் டைட் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இப்படி திருப்பி பேக் சைடு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு இது மாதிரி வரும், அந்த பீடு மாதிரி வரும், பீடிங் மாதிரி வரும். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த த்ரெட்டை வந்து இப்படி 2-3 தடவை உள் பக்கமாக எடுத்து அடுத்தடுத்த ஸ்டிச்சில் எடுத்து விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீசஸை கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்டாலும் சரி, குரூப்பில் கேட்டாலும் சரி, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேட்டாலும் சரி. ஓகேவா? இது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பீசஸை வந்து இங்கே இருக்கிறதையும் சரி, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீசஸ் விட்டுருப்போம் இல்லையா? அதையும் இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இழுத்து உள்ளே விட்டுட்டு அதை கட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். நல்லா டைட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சை வச்சு நெக்ஸ்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களுக்கு வந்து பிளாங்கெட் மாதிரி வேணுமா, இல்லை ஒரு பர்ஸோ, இல்லை மொபைல் பவுச்சோ என்ன வேணுங்கிறத சொன்னிங்கன்னா அதை நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கலாம். எனக்கு கமெண்ட்ஸில் அடுத்து என்ன ஸ்டிச்சு உங்களுக்கு வேணும், ஸ்டிச்சுங்கிறத விட இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டிச்சஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே பேசிக் ஸ்டிச்சை தான். இதை வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சும் கூட. ஸோ இதை ஈஸியான ஸ்டிச்சும் கூட தான். அதனால் இதை ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயும் கேளுங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இடையில என்ன பண்ணியிருக்கோன்றது புரியாமல் போயிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் எண்டிங்கில் வந்து நம்ம வேறு மாதிரி முடிக்கிறோம். அது எந்த இடத்துல என்ன பண்ணுறோங்கிறது தெரியாமல் போயிடக்கூடாது. இந்த பேக் சைடு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு அந்த பீடிங் இல்லாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு 6 லைன் இருக்குது. பார்க்குறப்ப நமக்கு 3 லைன் மாதிரி தெரியும். 2 லைன் ஜாயிண்ட் ஆன மாதிரி இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த பவுச் வந்து கார்டு ஹோல்டருக்கு நான் போட்டேன். இந்த ஸ்டிச்சு யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். பட் அதில் என்ன ஒரு மாறுதல் பண்ணியிருப்பேன்னா, ஒரு ரோவில் வந்து டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன்ல, அதையே மாற்றி போட்டிருப்பேன். க்ரோஷே கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.